கும்பிடுற முதலாளி. என்ன கிண்டல் பண்றியா? கும்பிடுறியா? சங்கு பிடிக்கிறியாடா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாத. டயர் திறந்து பாருங்க. ஏய், ஓன் டயர் நான் ஏன்டா திறக்கணும்? கல்லாப்பட்டி டயர் திறந்து பாருங்க முதலாளி. ஐயோ, திருப்பதி உண்டியில காணமேடா. இத சொல்லத்தான் வந்தேன். நேத்து ஒரு திருடன் உங்க பூட்டை திறந்து உண்டியில எடுத்துட்டு ஓடுனா, நானும் துரத்துனேன். புடிச்சியாடா? இல்லையே, வலிக்கு விழுந்து கையை உடைச்சுக்கிட்டேன். ஐயோ, என்ன உடைஞ்ச கையில வெங்கல சத்தம் கேக்குது? பிளேட் வச்சு கட்டிட்டாங்க முதலாளி. என்ன சாப்பிடுற பிளேட்டா? ஸ்டீல் பிளேட். அது உள்ளலடா வச்சு தப்பாங்க. எனக்கு வெளியில வச்சு தைச்சிட்டாங்க முதலாளி. அந்த உண்டியல்ல எவ்வளவு தேரும்? அதை ஏன்டா கேக்குற? ஒரு 500 ரூபாய் கிட்ட தேரும். 500 ரூபாய் தருமா? அடேங்கப்பா. நீ ஏன் சந்தோஷப்படுற? இல்ல, எடுத்துட்டு ஓடுனானே, கொடுத்து வச்சவன். எடுத்துட்டு போனவனா அவன் நாசமா போயிடுவான். முதலாளி, அவன் விளங்கவே மாட்டான். முதலாளி, திருப்பதி உண்டியில கைய வச்சவன் அவன் கையால அவன் சாப்பிடவே முடியாது. யாராவது ஊட்டி விடணும், இல்லன்னா நாய் மாதிரி மண்ணி போட்டுட்டு தான் திங்கணும். நீ ஏன்டா அழுகுற? எடுத்துட்டு ஓடுனானே, அவன் நினைச்சு அழுகுறேன். ஏன்? அவனுக்கு வலது கை, எனக்கு வலது கை. வேணா உனக்கு இடது கையும் ஒடிச்சு விட்டுருவான். போடா போ. தம்பு அழுதுகிட்டு வேண்டா பாவம். தம்பு அழாது தம்பு. நாங்க தீவிரமா யோசனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவே பண்ணிட்டோம். என்னப்பா? கையை எப்படி வைக்கிறீங்க? வச்சிட்டேன். சுத்தியலால ஒரே ஐயோ, மயிர் இலையில இப்ப என் கை தப்பிச்சது. இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது யாரு? நானே தான். கொஞ்சம் குடிங்க. இல்லங்கடா. அட பாவி சண்டாளா, இருந்தது ஒரு மணின்னு அதையும் கிழிச்சு முதலாளி வருது. முதலாளியா? அண்ணா, நாளைக்கு கடைக்கு சரக்கு எடுக்கணும் ஞாபகம் வச்சுப்பா. டேய் குடுங்கடா. அவன் என்ன ஜல்லிக்கட்டு மாடா? 2 பேரும் கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க. வாங்கடா அந்த பக்கம். டேய், பனி நல்லா போட்டுக்கிறதுக்கு வாங்குறது, போத்திக்கிறதுக்கு இல்ல. முதலாளி, கத்திரி வேலாச்சா கருத்து போயிடும்னு போத்திக்கிட்டேன். இவர் பெரிய சூரிய குஞ்சு கருத்துரு வாரான். போய் வேலையை பாருங்கடா. பக்க பெரியல எண்ணி வச்சியா தின்றுவானுங்க மாட்டுக்கு போறது பசங்க. முதலாளி, கையை நீட்டாதரா. நீங்க குடுக்கற சம்பளம் உங்க கடையில வேலை பார்க்கறதுக்கு தான். விளங்கும். எது? உன் பல்லு. தோட்ட வேலை, காட்டு வேலை, வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொன்னீங்க. நாங்க பொறுத்துக்க மாட்டோம். எப்பா தப்புச்சேன். முதலாளி, நாங்க கடல் மாதிரி பொங்கிடுவோம். ஒரு டம்ளர் தண்ணிய தலையில ஊத்துனா முங்கிடுவான். இவன் கடல் மாதிரி பொங்கறானா? போடா வெங்கம் பயிர. மூடி போய் எருமிச்சாணி எடுத்து போடுறா. முதலாளி கொஞ்சம் நில்லுங்க. எங்க ரத்தத்தை உறிஞ்சு கொழுத்து போயிருக்கீங்க. என்ன உன் ரத்தம் என்ன நன்னாரி சர்பத்தா? ஆனா நாங்க ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருமா? போடா. உங்க கொட்டத்தை அடக்கறனால வரத்தான் போகுது. சட்டி தலையா வெட்டி போடுவேன். அடா டேய் இரு. நான் பேசும்போது சொம்பு மாதிரி மூஞ்சிக்கு முன்னால வந்து போகல. மாமா கூட போட்டிருந்ததுப்பா. டேய் என்னது அது? முதலாளி, உங்க செம்பு காணாம போச்சா? அது அப்பப்ப கனவுல வந்து போகுது. இல்லையே, கண்ணு முன்னால வந்து போச்சேப்பா. அதுதான் கடவுளோட மகிமைங்கிறது. அந்த மகிமை கிகிமை இருக்கட்டும். எதுக்கு நீ கைய காட்டிரு? காமிக்க கூடாதே. ஏன் கையில குஷ்டமா? குஷ்டமா இருந்தாலும் காமிச்சிடலாமே. இது மலையாள மந்திரவாதி மாதவன் மந்திரிச்சு கட்டினது. யாராவது பார்த்தாங்க அவன் கண்ணு அவுச்சு போகும். ஐயோ, குட்டிச்சாத்தான கூடவே வச்சிருக்காருடா. அம்மா, இது என்ன வழியெல்லாம் வைக்க தெரியும். மகனா மலையாள மந்திரவாதியா?